எம்ஆர்ஐயில் சிவியரான டிஸ்க் பல்ஜ் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பேஷண்ட் அவர் அம்மாவுக்கு வந்து டிஸ்க் பல்ஜ் ரொம்ப சிவியராக இருக்குது, கண்டிப்பாக சர்ஜரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவங்களுக்கு சர்ஜரி பண்ண விருப்பம் இல்லை, சர்ஜரி மேலே பயம் இருக்குது. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, சரி நான் வீட்டில் கேட்டு வரேன், வீட்டில் போயிட்டாங்க. வீட்டில் கம்ப்ளீட்டாக ரெஸ்ட்லேயே இருக்காங்க. நாள் ஆகுது 5 வருஷம் கடந்து போயிடுச்சு. அந்த வலி தானாக குறையுது. ஏன்னா உடம்பு தன்னைத்தானே சரி பண்ணிக்கும். இந்த இடத்துல நான் அதை தான் சொல்ல வர்றேன், உடம்பு தன்னைத்தானே சரி பண்ணிக்கும். பட் இப்போ ஒரு எம்ஆர்ஐ எடுத்து பார்க்குறோம், அந்த டிஸ்க் பல்ஜு ரொம்ப மோசமான ஸ்டேஜில் இருந்து பெட்டராக இம்ப்ரூவ் ஆகிருக்கு. அதுதான் இங்கே விஷயமே. என்னென்னா, ஒரு கையில் அடிப்படுது, அப்போ என்ன ஆகுது, அந்த வெட்டுக்காயம் தானாக சரியாகுது, மருந்து போடணும்னு அவசியம் இல்லை. அதே மாதிரி தான் ஒரு டிஸ்க் பல்ஜும் நாளானால் சரியாகும். அதுக்கு தான் கம்ப்ளீட் பெட் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் 5 வருஷம் பெட் ரெஸ்ட்டுங்கிறது கண்டிப்பாக ஏற்றுக்க முடியாது. பெட் ரெஸ்ட் எடுங்கன்னு யாரும் சொல்லலை, ஆனால் அவங்களுடைய நாள் அப்படியே வலி, ஸோ அதனால் அவங்க வேலையை விட்றாங்க, வீட்டிலே ரெஸ்ட் எடுக்கிறாங்க, அந்த மாதிரி ஆயிடுச்சு. இந்த வீடியோ மூலமாக நான் என்ன சொல்ல வரேன்னா, அப்படி டிஸ்க் பல்ஜ் ஆனது கண்டிப்பாக மாறும். ஆனால் அது சீக்கிரம் மாறுறதுக்கான வழிமுறையெல்லாம் ஆஸ்டியோபதியில் சொல்லியிருக்காங்க. அதாவது பெட் ரெஸ்ட் எடுக்கிறது எடுங்க, அதோடு சேர்த்து இந்த ஆஸ்டியோபதி ட்ரீட்மெண்ட் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக வருடக்கணக்கில் ரெஸ்ட் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. சில நாட்களில், மாதங்கள்லாம் அந்த சேஞ்சஸை உண்டு பண்ண முடியும். அதனால் எக்ஸ்ட்ரீம் டிஸ்க் பல்ஜு சர்ஜரி தான் பண்ண சொன்னாங்க. ஆமாம், பண்ணணும். ரொம்ப மேசிவ் டிஸ்க் பல்ஜ் இருக்குது, நீங்கள் உங்களுடைய இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பணும்னா தாராளமாக நீங்கள் ஆஸ்டியோபதி ட்ரீட்மெண்ட்டுக்கு வரலாம். இதில் முழுமையான ஒரு ரிசல்ட்ஸ் கொடுக்க முடியும். மைசெல்ஃப் டாக்டர் சதீஷ் ஃப்ரம் மதுரை ஆஸ்டியோபதி கிளினிக்.